இது வந்து தம்பட்டை அவரையோட செடி, கொடி மாதிரி போகிற டைப்பில் இது வந்து நல்ல புஷ் டைப்பில் செடி மாதிரி வளரக்கூடியது. இதை சமைச்சு சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா ஒரு பலாக்கொட்டையை அவிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இது. என்னோட மாடி தோட்டத்தில் விதை போட்டு அழகாக வளர்ந்து அதை சமைச்சும் சாப்பிட்ருக்கேன். அதுலேருந்து விதைகளை வந்து சேகரித்து வைக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அப்போ வந்து கர்நாடகா மாநிலத்தில் வந்து நம்ம தமிழர்கள் கொஞ்சம் பேர் வாழ்கிறாங்க. எங்கள் ரிலேஷன்ஸ் அங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க வந்து வீட்டுக்கு வந்திருக்கும் போது எனக்கு கொஞ்சம் விதைகள்லாம் இருந்தால் கொடுப்பா, நானும் ஊரில் போய் தோட்டத்தில் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்த விதைகளை வந்து கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டேன். அதில் வந்து இந்த தம்பட்டை அவரை கூட கொடுத்து விட்டுருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஊருக்கு வந்து பொங்கல் லீவுக்கு எல்லாம் போயிருக்கும் போது பார்த்திங்கன்னா நீ கொடுத்த விதை தான் இது எல்லாமே, எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருன்னு சொல்லும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. இந்த தம்பட்டை அவரைலாம் வந்து நாட்டு ரக விதைகள் இது. இந்த ரகம்லாம் வந்து அழியாமல் இருக்கிறதுக்கு நம்மளும் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஃபீலாக இருக்குது. நீங்களுமே வந்து உங்ககிட்ட இருக்க விதைகளாக இருக்கட்டும், இல்லை நாட்டு ரக கண்டுகளாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணால் கண்டிப்பாக இந்த மாதிரி ரகங்கள்லாம் அழியாமல் இருக்கிறதுக்கு அதில் ஒரு பங்காக நம்ம இருப்போம்னு நினச்சி பார்க்கும்போது நம்மளுமே ஒரு வந்து சந்தோஷப்படலாம். இந்த புடலங்காலாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்து நிற்கிது பாருங்களேன். அப்படியே தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து சமைச்சு சாப்பிடும்போது அதோட ருசியுமே தனியாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.